நாம ரமதானுடைய நோன்பு வைக்கிறதுக்கு அல்லாஹ் தாலா வைக்க சொல்லி இருக்கிறான்ல, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? அல்லாஹ் தாலா கூறுகின்றான், அகிமிஸ் ஸலாத்தா லிதிக்ரி, என்னை நினைவு கூறுவதற்காக தொழுங்கள். அப்போ தொழுற நோக்கம் என்னன்னு சொன்னா, அத்தனை வருடங்களாக நாம நோன்பு வைக்கிறோம், அல்லாஹ் தாலா ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த கட்டளை இட்டு இருக்கிறானா, இல்ல அந்த காரணம் நமக்கு தெரியாதா? யோசிச்சு பாருங்க. இப்போ எஸ்ஐஆருடைய ஃபார்ம் ஃபில்அப் பண்ணோம். அந்த எஸ்ஐஆர்ல எழுதுற நேரத்துல எந்த எந்த இடத்துல எந்த காலத்துல எது போடணும்ப்பா, யார் அப்பாவுடைய பேர் போடணுமா, அந்த பாஸ்போர்ட்டுடைய ஃபார்ம் ஃபில்அப் பண்ற நேரத்துல அந்த இனிஷியல் கரெக்டா வந்துச்சா, அது கரெக்டா வந்துச்சா, அதுக்கு தாங்க இறைய அச்சம், பயம். ஒரு மோமின் என்றால் ஒவ்வொரு விஷயம் செய்கின்ற நேரத்துல அந்த பயத்துடன் தான் செய்ய வேண்டும். பிறை பார்த்த உடனே ஷைத்தான் உள்ளே போயிடுவான், அவன் போன உடனே நம்ம பள்ளிவாசலுக்கு வந்துடுறோம். ஈதுடைய பிறை பார்த்த உடனே ஷைத்தான் வெளியில வந்துடுவான், அவன் வெளியில வந்த உடனே நாம பள்ளிவாசல் விட்டுட்டு போயிடுவோம். கரெக்டு தானே? அப்போ அல்லாஹ் தாலா அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், ரமதானுடைய புனிதமான மாதத்தின் நல்வாழ்த்துக்களை கூறி என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். ரமதானுடைய முதல் நோன்பு ஆரம்பம் ஆவதற்கு முன்பு இன்ஷா அல்லாஹ் இந்த பயான் நாம் கேட்கின்றோமே ஆனால் ஒரு விஷயத்தை நாம் நினைவு கூற வேண்டும். முழு மாதம் நாம ரமதானுடைய நோன்பு வைக்கிறதுக்கு அல்லாஹ் தாலா வைக்க சொல்லி இருக்கிறான்ல, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? சில வணக்கங்கள் அல்லாஹ் தாலா நமக்கு காரணம் சொல்லல. அதே போல பல சுன்னத்துகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காரணத்தை சொல்லல. ஏன் துஹருடைய தொழுகையில சத்தம் இல்லாம ஓதணும், மக்ரிபுடைய தொழுகை சத்தமுடன் ஓதணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காரணத்தை சொல்லல. பல வணக்கங்கள் இருக்கு, அந்த வணக்கங்களுடைய காரணத்தை சொல்லல. ஆனால் சில வணக்கங்களுடைய காரணத்தை ரசூலுல்லாஹும் சொல்லி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கொடுத்த கட்டளைகள், ஏன்னா மிஸ்வாக் எதுக்கு செய்யணும், அது எதுக்கு செய்யணும், காரணத்தை சொல்லி இருக்கிறார்கள். அதே போல அல்லாஹு தாலா சில கட்டளைகள் சொல்லி அல்லது சில விஷயங்களை தடை செய்து ஏன் தடை செய்கின்றான் என்ற காரணத்தை சொல்லி இருக்கிறான், ஏன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான் என்ற காரணத்தையும் சொல்லி இருக்கிறான். உதாரணத்துக்கு ஏன் தொழுவணும்? அல்லாஹ் தாலா கூறுகின்றான், அகிமிஸ் ஸலாத்தா லிதிக்ரி, என்னை நினைவு கூறுவதற்காக தொழுங்கள். அப்போ தொழுற நோக்கம் என்னன்னு சொன்னா, தொழுற நேரத்துல யார்ட்டும் நம்ம பேச மாட்டோம் இல்ல, பேசுறது கூடும், அம்மா கிட்ட பேசுறது நல்லது, ஆனா தொழுகை நேரத்துல பேசக்கூடாது, ஹராம். அப்போ பேசுறது ஹலாலான விஷயங்களை விட்டு நாம அல்லாஹ்வுக்கு முன்னால் நிக்கிறோம். எதுக்குன்னு சொன்னா அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக. அது தொழுகையுடைய நோக்கம். நாம சிந்தித்து பார்த்தோமா, அத்தனை வருடங்களாக நாம நோன்பு வைக்கிறோம், அல்லாஹ் தாலா ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த கட்டளை இட்டு இருக்கிறானா, இல்ல அந்த காரணம் நமக்கு தெரியாதா? யோசிச்சு பாருங்க. ஏன் நாம நோன்பு வைக்கிறோம்? சவாபு கிடைக்குங்க, ஒவ்வொரு நன்மைக்கு சவாபு கிடைக்கும். ஆனா காரணம் ஏதாவது அல்லாஹ் தாலா கூறி இருக்கிறானா? கூறி இருக்கிறான். எங்க? குர்ஆன்ல கூறி இருக்கிறான். அல்லாஹ் சொல்லி காரணத்தை சொல்லி அந்த காரணம் நமக்கு இது வரைக்கும் தெரியல என்றால், இந்த காரணங்கள் தெரிகின்ற பயான்கள் நாம் விடக்கூடாது. 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஒவ்வொரு விஷயமும் இன்ஷா அல்லாஹ் அடிப்படை விஷயங்கள் சொல்லப்படும், கேட்கணும். அப்போ நோன்பு வைக்கிறதுக்காக அல்லாஹ் தாலா கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, மோமின்களே, குத்திபா அலைக்குமுஸ் ஸியாமு, உங்கள் மீது நோன்புகள் கடமையாக்கப்பட்டுள்ளது, ரமதானுடைய நோன்புகள், கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் மீது எவ்வாறு. இது நமக்கு மட்டும்தான் நோன்பு கடமை ஆகல, ஒவ்வொரு நபியுடைய உம்மத்தினர்கள் மீது நோன்பு கடமையாக தான் இருந்துச்சு. அவங்களுக்கு எப்படி நான் கடமையாக்குனேனோ அதே போலதான் உங்களுக்கும் கடமையாக்கி இருக்கிறேன். ஏன்? லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் பெறுவதற்காக. முத்தகி, தக்வா என்று சொல்லுவோம். தக்வானா என்ன? தக்வாக்கு பல விளக்கங்கள் இருக்கு.
சுருக்கமாக சொன்னால், வாழும் காலமெல்லாம் ஒவ்வொரு செயல் செய்வதற்கு முன்னால் அல்லாஹ் சொன்னதுதான் நான் செய்கின்றேனா, அல்லது அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் எது செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறாங்களோ அது நான் செய்கின்றேனா? ஒவ்வொரு விஷயம் எது அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் செய்ய சொன்னார்களோ அப்படிதான் நான் செய்யறேனா, எது அவங்க செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறாங்களோ அது நான் செஞ்சிடறேனா? இந்த பயம் இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு சொன்னா, மருந்து எழுதி தர்றாங்க. அந்த மருத்துவருடைய அந்த லிஸ்ட் வச்சுக்கிட்டு எப்படி எழுதியிருக்காரு, இது சாப்பிட்றதுக்கு முன்னால சாப்பிடணுமா, சாப்பிட்றதுக்கு பிறகு சாப்பிடணுமா, 2 சாப்பிடணுமா, 20 mg சாப்பிடணுமா, ஒரு கவலையுடன் தானே மருந்து சாப்பிடுவோம். அதே மாதிரி ஏதாவது ஃபார்ம் ஃபில்அப் பண்றது, இப்ப எஸ்ஐஆருடைய ஃபார்ம் ஃபில்அப் பண்ணோம். அந்த எஸ்ஐஆர்ல எழுதுற நேரத்துல எந்த எந்த இடத்துல எந்த காலத்துல எது போடணும்ப்பா, யார் அப்பாவுடைய பேர் போடணுமா, அந்த பாஸ்போர்ட்டுடைய ஃபார்ம் ஃபில்அப் பண்ற நேரத்துல அந்த இனிஷியல் கரெக்டா வந்துச்சா, அது கரெக்டா வந்துச்சா, அதுக்கு தாங்க இறைய அச்சம், பயம். ஒரு மோமின் என்றால் ஒவ்வொரு விஷயம் செய்கின்ற நேரத்தில் அந்த பயத்துடன் தான் செய்ய வேண்டும். நம்முடைய அன்பார்ச்சுனேட்லி அந்த மாதிரி இறையச்சமுடன் நாம் வாழ்வதில்லை. அந்த மாதிரி இறையச்சமுடன் வாழுகின்றவர்கள் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் அதிகமானவர்கள் இல்லை. அப்படிதான் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? ஏங்க அல்லாஹ் தாலா நான் பயந்தாதான் அல்லாஹுக்கு மரியாதைன்னு சொல்லியில்ல. எனக்கு யாருமே பயப்பட மாட்டேங்கிறாங்க, எனக்கு மரியாதை செய்யுங்க, எனக்கு பயந்து வாழுங்கன்னு சொல்லி நான் பயந்தாதான் அல்லாஹுக்கு மரியாதை கிடைக்குமா? அல்லாஹு அக்பர். இந்த மில்கி வே கேலக்சி இருக்குல்ல, இந்த மில்கி வே கேலக்சியை போல பல ஆயிரம் கேலக்சிகளுடைய யஜமான் அல்லாஹு தாலா. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மலக்குமார்கள் அவனுக்கு முன்னால் பயந்து தன்னுடைய கண்களை மேலே எடுக்காம நின்றுட்டு இருக்காங்க. அந்த காட்சியை பார்க்கின்ற இறைவன் ரைஹான் பயந்தாதான் அவனுக்கு மரியாதை கிடைக்க போவதா? இல்ல. ஏன் அல்லாஹ் தாலா அவனை அஞ்சி வாழ வேண்டும் என்று சொல்கின்றான்? எப்படி அம்மா சொல்லுவாங்கல்ல, இப்போ நீ அது எடுத்த நான் ஸ்கேலால அடிப்பேன்னு சொல்லுவாங்க. அம்மாவும் அப்பாவும் மிரட்டுறது அவங்க கண்ணியம் பெறுவதற்காகவா? இல்ல. அவங்க எதுக்கு நமக்கு இது செய்யாத, நீ செஞ்சா நான் பார் என்ன பண்றேன் பார் சொல்லி அந்த அப்பாவுடைய அச்சம், அப்பாவுடைய பயம் நம்ம உள்ளத்தில் அப்பா போடுறாரு. எதுக்கு? எந்த காரியங்கள் செய்தால் நாம் வீணாய் போயிடுவோமோ அந்த காரியங்கள் செய்யாமல் இருப்பதற்காக. நீ படிச்சுதான் ஆகணும், மகரீபுக்கு பிறகு ஹோம்ஒர்க் முடிச்சுதான் ஆகணும், நீ ஹோம்ஒர்க் முடிக்கலன்னா பார் நான் என்ன பண்றேன். அம்மா சொல்லுவாங்க, எங்க அவன் காலையில ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்றான், கொஞ்சம் நீங்க சொல்லுங்க அப்போதான் அவன் போவான். அப்பப்பா சொல்லுவார், நாளைக்கு ஸ்கூலுக்கு போல அவ்வளவுதான் உனக்கு சொல்லுவார். இல்ல, அந்த பயம் எதுக்கு போடுறாரு அப்பா? அவன் பயந்து இருந்தா, வீட்டுல வந்த உடனே பையன் பயந்து இருந்தா அப்பாவுக்கு நிம்மதியா? இல்ல. அவன் ஸ்கூலுக்கு போகலன்னா அவன் வாழ்க்கை வீணாகி போயிடும். அவன் அதை பார்க்காத, அதை எடுத்துட்டு போவாத, அது சாப்பிடாத, இல்லைன்னா பாரு உனக்கு நான் என்ன பண்றேன். அந்த பயம் அப்பாவும் அம்மாவும் ஏன் உள்ளத்துல போடுறாங்கன்னு சொன்னா, அந்த காரியங்கள் செய்வ நேரத்துல அந்த பயம் அந்த காரியங்கள் செய்யாமல் இருந்தா அந்த குழந்தைக்கு அதுலதான் நலம் இருக்கிறது. ஆகையினால் அல்லாஹ் தஆலாவுடைய அச்சத்துடன் நாம் வாழ்ந்தோமே ஆனால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும், என்னை படைத்த இறைவன் மீது ஆணையாக சொல்கின்றேன், நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை தவிர வேற எதுவுமே நமக்கு கிடைக்காது. நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். எங்கெல்லாம் அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னார்களோ அங்கே வாழவில்லையோ அங்கெல்லாம் எனக்கு லாஸ், ஃபெயிலரா தெரியுது. எங்கெல்லாம் அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் சொன்னபடி வாழ்ந்தேனோ, எந்த குறைந்த அளவு வாழ்ந்தா கூட இன்னைக்கு பாராட்டு எதெல்லாம் கிடைத்து இருக்கிறதோ அல்லாஹ்வும் அவன் தூதர் சொன்னபடி வாழ்ந்ததுனால தான். அதே போல நாம செய்கின்ற தவறுகள் நமக்கு அந்த தவறுகள் செய்கின்றதுனால ஒவ்வொரு பாவம் நாம செய்தால் இந்த உலகத்துல நமக்கு நஷ்டம் இருக்கு. எந்த அளவுக்கு என்றால், நாம் குற்றம் செய்தால் நம்முடைய முகத்திலேயே அந்த குற்றத்தின் அடையாளம் தெரிகிறது. நாம்
தௌபா செய்தால் உடனடியாக நம்முடைய முகத்துல அந்த தௌபாவுடைய அடையாளம் தெரிகிறது. பார்க்கிறதுக்கு அந்த கண்கள் வேணும், தெரியுது. அப்ப அந்த பாவங்கள் எல்லாமே நாம விட வேண்டும், அந்த பாவங்கள் எல்லாமே நம்ம விட வேண்டும். அந்த போதை பழக்கத்துல இருக்கிறவனை பார்த்து நம்ம சொல்றேன்ல, இந்த போதை பழக்கம் விட்டுட்டா நல்லா இருக்கும். அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் செய்ய வேண்டாம் என்று சொன்னால் அந்த காரியங்கள் எல்லாம் நாம் செய்கின்ற காலம் எல்லாம் நஷ்டம்தான், நஷ்டம்தான். அப்ப இந்த நோன்பு வைக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்முடைய குற்றங்கள், நம்முடைய கெட்ட பழக்கங்கள், நாம இபாதத் விடுகின்ற கெட்ட பழக்கங்கள் எல்லாமே இந்த 30 நாள்ல நாம விடுறதுக்கு முயற்சி செய்யணும். நோன்பு வச்சா என்னங்க அதுல ஹெல்ப் கிடைக்கும்? பெரிய ஹெல்ப் கிடைக்கும். எனக்கு காலையில டீ குடிக்கலைன்னா வேலை செய்ய முடியாது. சாயங்காலம் அந்த 4 மணிக்கு டீ குடிக்கலைன்னா சாயங்காலம் வேலை செய்ய முடியாது. அப்படித்தானே இருக்கிறேன் நான். ரமதான் ஆரம்பம் ஆனதுக்கு பிறகு ஒரு நாள் கஷ்டமா இருக்கும், 2 நாள் கஷ்டமா இருக்கும். அதே வசீம் 3ஆவது நாள் டீ குடிக்காம தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருப்பேன். புரியுதாங்க? மதியானம் நான் வயிறு நிரம்பி சாப்பிட்டாதான் என்னால வாழ முடியும். ஆனா நோம்புடைய 2 நாள் 3 நாள் 4 நாள் 10 நாள் எல்லாம் ஆனதற்கு பிறகு மதியானம் உணவு ஒன்று சாப்பிட்டோமேன்னு சொல்லி அந்த ஞாபகமே இருக்காது. அப்போ நோன்பு நேரத்துல மனிதன் தன் வாழ்வதற்கு அவசியமான விஷயங்கள் கூட செய்யாமல் வாழுகின்ற ஆற்றல் சக்தி பெறுகின்றான். தண்ணி குடிக்காம வாழ முடியுமா? தண்ணி தேவைங்க, அத்தியாவசிய தேவை. தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிறான். சாப்பாடு தேவை, சாப்பிடாம இருக்கிறான். மனைவியுடன் பேசுறது, மனைவியுடன் இருப்பது ஹலால் கூடும், அதுவும் செய்யாம இருக்கிறான். அப்போ அவனுக்கு வாழ்க்கை எந்த விஷயங்கள் செய்யலை என்றால் வாழ முடியாதோ, சாப்பிடுறது குடிக்கிறது, அந்த விஷயங்களை விட்டு வாழுகின்ற ஒரு ஆற்றல் வருகிறது. செல்ஃப் கண்ட்ரோல். தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? செல்ஃப் கண்ட்ரோல். மெசேஜ்ல அனுப்புங்க, யூடியூப்ல பாக்குறவங்க. செல்ஃப் கண்ட்ரோல் வந்துருது. எந்த அளவுக்கு? தண்ணி குடிக்காம இருக்கிறான். வெயில் காலத்துலன்னா நாம நோன்பு வச்சோம், 3 மணிக்கு தாகம் வரும் இல்ல? ஆனா நம்ம எப்படி இருந்தோம்? 4 மணி நேரம் தண்ணி குடிக்காம இருந்தோம். அப்ப அந்த செல்ஃப் கண்ட்ரோல் வருது இல்ல? அப்போ எந்த விஷயங்கள் நாம செய்தாதான் வாழ முடியுமோ அந்த விஷயங்களை விட்டு வாழ்றதுக்கு நமக்கு சக்தி கிடைக்கிறது என்றால், எந்த விஷயங்கள் நமக்கு தேவை இல்லையோ அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பழக்கமாக வச்சு இருக்கிறோம். மொபைல் எனக்கு சேட்டிங் பண்ணாம வாழ முடியாது, எனக்கு இன்ஸ்டாகிராம்ல கெட்ட விஷயங்கள் பார்க்காம வாழ முடியாது, எனக்கு சிகரெட் அடிக்காம வாழ முடியாது, நான் பாக்கு போடாம என்னால வாழ முடியாது, திட்டாம என்னால வாழ முடியாது. இந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாமே விடுறதுக்கு கஷ்டமா? இல்லையே. தண்ணியே நான் விட்டுட்டேன், தண்ணி குடிக்கலைன்னா என்னால வாழ முடியாது. அந்த தண்ணியே என்னால விட முடியுதுன்னு சொன்னா பாவங்கள் விட முடியாதா? விடலாம், விட்டு இருக்கிறாங்க, விட முடியும். அதனால்தான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றா, நீங்க பாவத்தை விட மாட்டேங்கிறீங்க, நோன்பு வைங்க. நோன்பு வைக்கிறதின் காரணமாக இந்த நோன்பு உங்களுக்கு பாவங்களை விடுவதற்கு என்ன தரும்? உதவி செய்யும். எந்த அளவுக்கு உதவி செய்யும் சொன்னா, 21வது நோன்பு வந்தது பிறகு நைட்டு முழுவதும் நின்று தொழுகிறார். இவர் இஷாக்கு வரணும்னு சொன்னா உயிர் போயிடும். இஷா தொழுகிறது பெரிய பாரம். ஆனா அதே நபர் நைட்டு 1 மணிக்கு நின்று தொழுகிறார். செல்ஃப் கண்ட்ரோல் வந்துச்சுல? இப்ப கேள்வி என்ன? ஹஸ்ரத் அந்த 30 நாள் ட்ரைனிங் ஆகுது, பண்டிகை நாள் வந்த உடனே அந்த ட்ரைனிங் எல்லாம் போயிடுதே. பெரிய கேள்விக்குறி. ஒண்ணு, அல்லாஹ் சொன்னது தப்பு, நவுசுபில்லா. அல்லாஹ் நீங்க நோன்பு வச்சா இறை எச்சம் பெறலாம் என்று சொன்னா இறை எச்சம் நிச்சயமாக கிடைக்கும். 2வது நாம நோன்பு சரியா வைக்கல. புரிஞ்சுச்சா? அப்போ முதல்ல அல்லாஹ் சொன்னது தவறாவாது, ஆனா நாம நோன்பு வைக்கிறது சரியில்லை. அப்போ நோன்பு ஆரம்பம் ஆறதுக்கு முன்னால் இன்ஷா அல்லாஹ், இப்போ அநேகமா சஹர் சாப்பிட நேரத்துல இந்த பயான் கேட்டுட்டு இருக்கோம். உட்கார்ந்து ஃபஜருக்கு போறதுக்கு முன்னால ஒரு நோட் புக் எடுத்து என்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்கள் என்னன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போடலாம். நான் அசிங்கமான விஷயங்கள் மொபைல்ல டிவியில பார்க்குறேன்,
எனக்கு போதை பழக்கம் இருக்கு, எனக்கு திட்டுற பழக்கம் இருக்கு, நான் இன்ஸ்டாகிராமில் தஜ்ஜாலுடைய மனைவியாக தஜ்ஜாலுடைய ஃப்ரெண்டாக மாறிட்டேன், நான் ஸ்னாப் சாட்டில் போய் ஷைத்தானுடைய ஃப்ரெண்டாக மாறிட்டேன், நான் அந்த இன்ஸ்டாகிராம் மூலமாக தீன் கற்றுக்கொள்கின்றேன் என்ற ஏமாற்றத்தில் வாழுகின்றேன், நான் ஃபஜர் விழுற பழக்கம் என்கிட்ட இருக்கு, எனக்கு அப்பா அம்மாவுக்கு திட்டுற பழக்கம் இருக்கு சொல்லி பெரிய பெரிய தவறுகள் ஒரு நோட் புக்கில் எழுதிடலாம். நானும் என்கிட்ட இருக்கிற தவறுகள் எழுதிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். எழுதினதுக்கு பிறகு யா அல்லாஹ், இந்த விஷயங்கள் எல்லாமே விடுவதற்காக நான் நோன்பு வைக்கிறேன். இந்த வருஷம் 1447வது ஹிஜ்ரி ஆண்டில் வருகின்ற ரமதானில் இந்த நோக்கம் அப்படியே இருக்கணும், கண்டினியூஸா. இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். 8வது நாள், நான் எதுவும் குர்ஆன் சுன்னத்தை வச்சு சொல்லல, திருந்தவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்றேன். 8வது நாள் அந்த கெட்ட பழக்கங்கள் நம்முடைய பழக்கங்களாக இருக்காது, ஆனால் அந்த ஆசையும் போயிடணும். அந்த கெட்ட பழக்கங்களுடைய அசிங்கமான விபரீதங்கள் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்குங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த கெட்ட பழக்கங்களுடைய அசிங்கமான விபரீதங்கள் என்ன, அது தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், இந்த ஒரு நியத்துடன் நான் பேசுகின்றேன், நானும் இந்த பயானை கேட்கின்றவர்களும் நம்மிடத்தில் இருக்கின்ற கெட்ட பழக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் லைலத்துல் கத்ர் வருகின்ற வரை எல்லாம் நம்முடைய கெட்ட பழக்கங்கள் பழக்கங்களாகவே இருக்காது, மேலும் அது நம்முடைய ஆசைகளாகவும் இருக்காது. இன்ஷா அல்லாஹ் நாம் வெறுக்கின்ற செயல்களாக மாறிவிடும். அப்போ நோன்புடைய நேரத்துல நாம நோன்பு வைக்கிற நேரத்துல நம்முடைய குற்றங்கள் நமக்கு ஞாபகமாக இருக்க வேண்டும். எங்களுடைய குற்றங்கள் மன்னிக்கப்படும் என்ற ஆசையுடன் நோன்பு வைக்க வேண்டும். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், மன் சாம ரமதான ஈமானன் வ இஹ்திசாபா, எவன் ஒருவன் ரமதானுடைய மாதத்துல மோமினாக ஈமானுடன் தன்னுடைய கூலி நற்கூலி பெறுகின்ற ஆதரவுடன் நோன்பு வைக்கின்றானோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவன் எந்த பாவங்கள் எல்லாம் செய்தானோ அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். இஃப்தார் செஞ்சிட்டோமா? இஃப்தார் செஞ்சதுக்கு பிறகு ஒரு கேள்வி வரும், எங்க ஷைத்தான் ரமதானுடைய மாதம் ஆரம்பமான உடனே ஷைத்தானுக்கு எடுத்து உள்ள போட்டுருவாங்க, அதனாலதான் பள்ளிவாசலுக்கு வந்துடுறோம். நம்ம பிறை பார்த்த உடனே ஷைத்தான் உள்ள போயிடுவான், அவன் போன உடனே நம்ம பள்ளிவாசலுக்கு வந்துடுறோம். ஈதுடைய பிறை பார்த்த உடனே ஷைத்தான் வெளியில வந்துடுவான், அவன் வெளியில வந்த உடனே நாம பள்ளிவாசல் விட்டுட்டு போயிடுவோம். கரெக்டு தானே? அப்போ அல்லாஹ் தாலா அந்த உதவி செய்கின்றான், ஷைத்தான் லாக் பண்ணிட்டான். அப்ப நீங்க அந்த ஷைத்தான் போனது பிறகு ரமதான்ல கூட ஷைத்தானுங்க இருக்காங்களே, தப்பு செய்யறோமே, கவனமா பாருங்க. அந்த தப்பு செய்யறோம், ஆனா ரமதானுக்கு முன்னால அந்த தப்பு செய்யறதுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருந்ததோ அந்த ஆர்வம் ரமதான்ல இருக்காது. காரணம் என்ன? ஷைத்தான் போயிட்டான். ஆனா தப்பு ஏன் செய்யறோம்? ஷைத்தான், நாம ஷைத்தானாக மாறி இருக்கிறோம். ஷைத்தானுடன் இருந்து நாம என்ன ஆயிட்டோம்? we have become ஷைத்தான். ஸோ அவன் போயிட்டான், நண்பன் போயிட்டான். இப்போ நம்ம இடத்தில் அந்த ஷைத்தானுடைய அசிங்கங்கள் இருக்குல்ல, நோன்பு வைத்து அந்த அசிங்கத்தை நாம் எடுக்கிறதுக்கு பார்க்கணும். புரிஞ்சிச்சாங்க? அப்போ நோன்பு முடிஞ்சிச்சா? அதுக்கு பிறகு அப்படியே உள்ளேருந்து அந்த நாம ஷைத்தானா மாறி இருக்கும்ல, அவன் உள்ளேருந்து வருவான், அப்படியே நாம எடுத்துட்டு தராவியில நிக்க வைக்கணும். வாலிபர்கள் என்ன செய்வாங்க? தராவி நேரத்துல முதல் மாடியில உட்கார்ந்துட்டு மொபைல் பார்த்துட்டு இருப்பாங்க. ஷைத்தானுடைய வேலை தானே. கேட்கிறவங்க எல்லாம் அந்த தவறு செய்யாதீங்க. அல்லாஹ்வுக்காக 27 நாள் நான் தராவியில போய் நிற்பேன். அந்த ரெண்டுமே சேர்த்து வச்சு பாருங்க, நோம்பும் அந்த தராவியும் ரெண்டுமே சேர்த்து பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ் ரிசல்ட் கிடைக்கும். இன்னொரு விஷயம், நோம்புன்னு சொன்னாலேயே சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, நோன்பு வச்சா நான் நோன்பு வச்சா 3 கிலோ 4 கிலோ கம்மி ஆயிடும், வெயிட் எனக்கு கம்மி ஆயிடும், லைட்டா தொப்பை இருந்தா கூட உள்ள போயிடும். அப்படியா ஹஸ்ரத்? எனக்கு 4 கிலோ 5 கிலோ அதிகமாயிடுது ஹஸ்ரத்.
நான் கேட்டேன், இல்லை இந்த நோன்பு வச்சா குறையணுமே. இல்லை எனக்கு அதிகமாயிடுச்சு. எப்படி? நோன்பு வச்சா 3 தடவை சாப்பிடுவோம், டிஃபனு, மத்தியான சாப்பாடு, நைட் உணவு. நோன்பு இல்லாத காலத்துல நோன்பு வச்சா சஹர்ல ஸ்பெஷல், இல்லைன்னா இந்த இட்லி சாம்பார் தானே சாப்பிடுவோம், டிஃபன்ல இட்லி சாம்பார் தோசை. ஆனா நோன்பு வச்சா காலையில சிக்கன் மட்டன் ஃபுல்லா எடுத்துட்டோமா. இஃப்தார்ல வந்து ஸ்பெஷல் கஞ்சி. அந்த காலத்துல கஞ்சி எல்லாம் கஞ்சியா இருக்கும், நோயாளி குடிக்கிற கஞ்சி இருக்கும். இந்த காலத்துல பிரியாணில தண்ணி போட்டு கஞ்சி என்று குடிக்கிறோம். அதுவும் இன்னொன்னு, இது ஃபுல்லாய் டைட்டு, அந்த மூட்டை ஃபுல் ஆகிற மாதிரி சாப்பிடக்கூடாது. கஞ்சி 3 வடை, ஒரு வடை போதுங்க, 3 வடை, பஜ்ஜி, ஜூஸ், டேங்க் ஃபுல் பண்றோம்ல, டேங்க் ஃபுல் பண்ணிட்டு தராவிக்கு வரும். ஹஸ்ரத் வசீம் ஹசரத் தராவி தொலைக்கிற நேரத்துல அது ஃபுல் டேங்க் ஆகி ஓ ஓ சொல்லி கத்துவோம். சரி, இப்போ ஃபுல்லா இருக்குன்னு சொன்னா தராவி முடிச்ச உடனே ஒரு இடியாப்பம் சாப்பிடணும், அது சாப்பிடணும். சாப்பிடுங்க, ஹலால் தான். ஆனா அந்த நோம்புடைய நோக்கம் இருக்கு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சாப்பிடுறதுக்கு நோம்பு இல்லை, பசி இருப்பதற்காக தான் நோம்புடைய மாசம் இருக்கு. அதோட ஸ்பெஷலா இஃப்தார்ல சமைச்சு, ஸ்பெஷல் சமைச்சா ஷாரிஷ் என்ன பண்ணுவாரு? 2 பஜ்ஜிக்கு பதிலாக 4 பஜ்ஜி சாப்பிடுவார். அப்போ நேரம் ஃபுல்லா சமைக்கிறதுல, இஃப்தார் சாப்பிட்றதுல வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த நோம்புடன் தராவியை சேர்த்து நோன்பு வைக்க வேண்டும். நோன்பு நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா கான யௌமு ஸௌமி அஹதிக்கும், ஒருவருடைய நோம்புடைய நாள் இருந்தால், ஃபலா யர்ஃபத், அவன் கெட்ட விஷயங்களை பேசக்கூடாது, வலா யஸ்ஹப், அவன் வந்து கூச்சல் போடக்கூடாது. ஃபைன் சாபஹு அஹதுன், ஒருவன் அவனிடத்தில் வந்து திட்டினால், அவ் காத்தலஹு, அவனிடத்தில் சண்டையிட்டால், ஃபல் யகுல், அவன் சொல்ல வேண்டும், இன்னி சாயிமூன், நான் நோன்பு வச்சிருக்கிறேன், என்கிட்ட சண்டை போடாது, எனக்கு திட்டாது. இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் லம் யதா கௌல ஸூரி, எவன் ஒருவன் பொய் பேசுவதை விடவில்லையோ, வல் அமல பிஹி, பொய்யான செயல்களை செய்வதை விடவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு, அவனுடைய உணவையும் குடிப்பதையும் விடுவதில் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. அப்படிப்பட்ட நோன்பு அல்லாஹ் தஆலா நம்மிடத்துல கேட்கல. பேசுவதற்கு பல விஷயங்கள் இருக்கிறது. நம்முடைய கெட்ட பழக்கங்கள் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்ற நியத்துடன், இந்த முயற்சியுடன் இன்ஷா அல்லாஹ் நோன்பு 30 நாளும் நாம் நோன்பு வைப்போம். அல்லாஹ் தஆலா நமக்கு நம்முடைய உண்மையான நியத்துக்கு நாம் கேட்டதை வழங்குவான். 2 விஷயங்கள் லாஸ்ட் நம்ம ரம்தானுடைய சட்டங்களை பத்தி பேசணும். 2 விஷயங்கள் பல நபர்கள் கேட்டாங்க. நோன்பு நேரத்துல நம்முடைய உடலை பலவீனமாக்கின்ற காரியங்கள் நம்ம செய்யக்கூடாது. 3 மணிலேருந்து விளையாடிட்டே இருப்பாங்க, ஃபஜருக்கு பிறகு விளையாடிட்டே இருப்பாங்க. அது விளையாடினா என்ன ஆகும்னு சொன்னா, குரான் ஓதுறதுக்கு எனர்ஜி இருக்காது, தராவி தொழுவதற்கு சக்தி இருக்காது. அதெல்லாம் செய்யறது மக்ரூ, தவிர்க்க வேண்டும். இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்க? பசங்க ஸ்கூல்ல இருக்கிறாங்க, நோன்பு வச்சிருக்காங்க, முடியல, அப்படி உயிர் போற மாதிரி இருக்குன்னு சொன்னா நோன்பு முடிச்சா கஃபாரா கொடுக்க வேண்டியதாக இல்லை. ஆனாலும் அல்லாஹ் நான் நோன்பு விடமாட்டேன் என்ற ஆசை வைத்தால் மலக்குமார்களுடைய உதவி வருகிறது. எது நம்ம கேட்டோமோ அதன் மீது அமல் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் கொடுப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.